ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவியை வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே குக்கரில் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீங்கன்னா, இனிமேல் குயிக்காக செய்யணுன்னா நான்வெஜ் தான், வெஜ்ஜுக்கு நோ அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த கிரேவியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிங்க. அதில் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு வெங்காயம், நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. நம்ம சேனல் 1 இயருக்கு முன்னாடியே மானிட்டைஸ் ஆகிடுச்சு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா வியூஸ் அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட் பார்த்திங்கன்னா ஏறவே மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை செய்வீங்க நான் நம்புகிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிங்க. இப்போ தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கிங்க. ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் ஒரு சிக்கன் 350 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கனை ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குக்கரில் விசில் விடுறப்ப அது குழையாமல் இருக்கும். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. 10 நிமிஷத்தில் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது கூட அரைச்சி ஊற்ற போகிறோம். என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, கூடவே பார்த்திங்கன்னா கசகசா, சோம்பு, மிளகு, சீரகம், கொஞ்சம் உடச்ச கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வழுன்னு அரைச்சிக்கணுங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த விழுதை குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடுதலாக அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிட்டு அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு, காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த சிக்கன் கிரேவிக்கு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லைங்களா, சிக்கனோட லைட்டாக மேலே தண்ணி இருக்கணும். ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கிரேவி ரொம்ப தண்ணியாகிடும், டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க. குக்கர் மூடி போடுறப்ப கேஸ் கட்டை செக் பண்ணிவிட்டு போடுங்க. அதே மாதிரி அந்த நாபில் நல்லா ஆவி வரணும், அதுக்கப்புறமேட்டு தான் விசில் போடணும். இப்போ நான் விசில் போட்டுட்டேன். ஒரு 6 விசில் விட்டுக்குங்க. 6 விசில்லேருந்து 7-8 விசில் வரைக்கும் கூட விடலாம், உங்களுடைய குக்கரை பொறுத்து. பட் ரொம்ப அப்படியே பார்த்திங்கன்னா பஞ்சாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கக்கூடாது. சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருக்கணும், அதே சமயம் முழுசாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே நல்லா எண்ணெய் மிதந்து கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது. இதனுடைய கன்சிஸ்டன்சியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பர்டிகுலராக சப்பாத்தி, பூரி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். பரோட்டாக்கெலாம் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.